ஒரு ஒர்க்கிங் உமன் பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஒரு உமனுக்கு மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னா என்னென்ன ரைட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதுவே ஒரு அடாப்டிவ் உமனுக்கு என்னென்ன ரைட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் காமனா மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 தான் தெரியும். பட் ஆனால் இப்போ கரண்டா சோஷியல் செக்யூரிட்டி கோட்ல சாப்டர் 6ல வந்து மேட்டர்னிட்டி ப்ரொவிஷன்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 59ல இருந்து 72 வரைக்கும் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஓல்டு ஆக்ட்ல இருக்கக்கூடிய செக்ஷன் நம்பர்ஸுக்கும் இப்போ இருக்க கரண்ட் கோட்ல இருக்கக்கூடிய செக்ஷன்ஸையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காம we have to focus. இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் கோட்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் ஆன 59ல இருந்து 72 வரைக்கும் பார்க்க போறோம். செக்ஷன் 59 என்ன சொல்லுதுன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் உமன் ப்ரொஹிபிட்டட் இன் சர்டன் பீரியட். இந்த சர்டன் பீரியட்னா என்னன்னா, அந்த பிரெக்னன்சி பீரியடு, மிஸ்கேரேஜ் ஆன பீரியடு, போஸ்ட் பிரெக்னன்சி, இந்த மாதிரியான பீரியட்ஸ்லாம் வந்து ஒர்க்கிங் உமன் வந்து ரிஸ்கியான ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் ப்ரொஹிபிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் செக்ஷன் 59 சொல்லுது. 59 கிளாஸ் 1ல என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி, மிஸ்கேரேஜ், பிரெக்னன்சி டெர்மினேஷன் எதுவாக வேணா இருக்கட்டும், அது தொடர்ந்து ஒரு 6 வாரத்துக்கு வந்து அது தெரிஞ்சே ஒரு எம்ப்ளாயர் நீங்க இந்த ஒர்க்கை செய்யுங்க அந்த ஒர்க்கை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் வந்து செக்ஷன் 59 கிளாஸ் 1. செக்ஷன் 59 கிளாஸ் 2ல என்ன சொல்லுதுன்னா, ஒரு மேண்டேட்டரியான ரெஸ்ட் பீரியடுன்றது அந்த 6 வீக்ஸ்ல அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லுது. செக்ஷன் 59 கிளாஸ் 3ல அதையும் தாண்டி அவங்களுக்கு ஃபினான்ஷியல் பேர்டன் ஏதாவது இருந்துச்சு, நான் ஒர்க்குக்கு வந்து தான் ஆகணும்னு அவங்களே ரொம்ப கம்பல் பண்ணி வராங்க அப்படிங்கும்பொழுது அந்த டைம்ல அவங்களுக்கு ஹெவியான ஒர்க்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது, லைக் ரிஸ்கியான ஜாப்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் 59 கிளாஸ் 3 சொல்லுது. மொத்தமா இந்த செக்ஷன் 59 என்ன சொல்லுதுன்னா, பிரெக்னன்சி அண்ட் போஸ்ட் பிரெக்னன்சில உமனோட ஹெல்த்தை ரொம்ப ப்ரொடெக்ஷனா பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்லுது. செக்ஷன் 60 ரைட் டு பேமெண்ட் ஆஃப் மேட்டர்னிட்டி பெனிஃபிட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இது என்னன்னா, ஒரு பிரெக்னென்ட் உமன் அவங்களுக்கு சேலரி பிளஸ் லீவோட கேட்டு வாங்கிக்க முடியும்னு சொல்றதுதான் இந்த ரைட். செக்ஷன் 60 கிளாஸ் 1ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எலிஜிபிள் உமனுக்கு இந்த மேட்டர்னிட்டி பெனிஃபிட் பேயபிள் தான் அப்படிங்கிறாங்க. ஆவரேஜ் டெய்லி வேஜ் பேசிஸ்ல தான் இதை கால்குலேட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 60 கிளாஸ் 2ல ஒரு உமன் மேட்டர்னிட்டி பெனிஃபிட்டை கிளைம் பண்றதுக்கு எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட்டுக்கு இமீடியட்லி ப்ரிசைடிங் 12 மந்த்ஸ்ல அந்த கம்பெனில 80 days அட்லீஸ்ட் ஒர்க் பண்ணிருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட். செக்ஷன் 60 கிளாஸ் 3 ஜெனரல் ரூல் என்னன்னா, 26 வீக்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 சில்ட்ரன்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது 26 வீக்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அது எப்படி பிரிப்பாங்கன்னா, 8 வீக்ஸ் டெலிவரிக்கு முன்னாடியும் டெலிவரிக்கு அப்புறம் ரிமைனிங் உள்ள பீரியட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவே தேர்ட் சில்ட்ரன் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது செக்ஷன் 60ல ஸ்பெஷல் ரெடியூஸ்ட் என்டைட்டில்மெண்ட்ல 12 வீக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி 6 வீக்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் பீரியட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செக்ஷன் 60லேயே அனதர் இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸும் இருக்கு. அதுல வந்து மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ங்கிறது அடாப்டிவ் மதருக்கும் இருக்கு. 12 வீக்ஸ் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் இருக்கு. அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, 3 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய குழந்தைய அடாப்ட் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த 12 வீக்ஸ் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ங்கிறது பயாலஜிக்கல் மதருக்கு மட்டும் தான் சொல்லி லிமிட்லாம் பண்ணி வைக்க முடியாது. அதே மாதிரி கமிஷனிங் மதர்ஸ்க்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. சாரோகேசி அரேஞ்ச்மெண்ட்ல சைல்டு பார்ன் ஆகி கமிஷனிங் மதர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்ட சிச்சுவேஷன்ல ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸோட 12 வீக்ஸ் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் வந்து ப்ரொவைட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, லா மதர்வுட்ட டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ரெகனைஸ் பண்ணுது. ஸோ இதுல இன்னொரு ப்ரொவிஷன் இருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது. சப்போஸ் அந்த ஜாபோட நேச்சர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு அப்படின்னும் பொழுது மேட்டர்னிட்டி பெனிஃபிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வீட்டில இருந்தே ஒர்க் பண்றதுக்கான சான்சஸ் அவங்க கொடுக்கலாம். செக்ஷன் 61 வந்து கண்டினியூன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் இன் சர்டன் கேசஸ். என்னன்னா, எந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்லையும் ஒன்ஸ் நீங்க பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வேனிஷ் ஆகாம லா வந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான். செக்ஷன் 62ல நோட்டீஸ் ஃபார் கிளைம் மேட்டர்னிட்டி பெனிஃபிட். அவங்களோட எம்ப்ளாயர் கிட்ட நோட்டீஸ் கொடுத்து இந்த மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ், அவங்க எந்த நாள்ல இருந்து லீவ் எடுக்க போறாங்க அப்படிங்கறத டீடைல்ஸ், இது எல்லாத்தையுமே அவங்க ரிட்டனாவோ இல்ல இமெயிலையோ எப்படியாவது ஒரு வழியா அவங்க சப்மிட் பண்ணிடணும். செக்ஷன் 63 பேமெண்ட் ஆஃப் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் எ விமன். அந்த விமன் டெலிவரி பீரியட்ல இறந்துட்டாங்க, சைல்டு சேஃபா இருக்குதுன்னா அந்த டைம்ல இந்த மேட்டர்னிட்டி பெனிஃபிட் அமௌண்ட் யாருக்கு போய் சேரும் அப்படிங்கறதெல்லாம் டீல் பண்ணக்கூடிய செக்ஷன் தான் இந்த 63. செக்ஷன் 64 மெடிக்கல் போனஸ். மெடிக்கல் போனஸ் அப்படிங்கிறது இந்த மேட்டர்னிட்டி பெனிஃபிட்க்கு அப்பாற்பட்டு தனியாக வரக்கூடியது. கரண்ட் கோட்ல 3500 rupees கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 65 லீவ் ஃபார் மிஸ்கேரேஜ் எக்ஸெட்ரா. மிஸ்கேரேஜ் ஆகியிருந்தாலோ, டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆகியிருந்தாலோ, ஏதாவது கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்தாலோ, பேபி பார்ன் ஆகல இறந்து போச்சு அப்படின்ற சர்க்கம்ஸ்டன்சஸ்ல 6 வீக்ஸ் பிளஸ் வேஜஸோட லீவ் கொடுக்கணும்னு சொல்றது. அந்த சப்போஸ் ப்ரீமச்சர் பர்த் இல்ல டெலிவரியில ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த இல்னஸ்க்காக அடிஷனலா 1 month லீவ் எடுத்துக்கிறது தான் இந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 66 நர்சிங் பிரேக்ஸ். பேபி பார்ன் ஆகிருச்சு, மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சிருச்சு, தென் உமன் ஒர்க்குக்கும் வந்துட்டாங்க. இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங்காக 2 times எக்ஸ்ட்ராவா நர்சிங் பிரேக்ஸ்னு விடுவாங்க. பேபிக்கு 15th month வரைக்கும் தான் கொடுப்பாங்க. செக்ஷன் 67 க்ரீச் ஃபெசிலிட்டி. க்ரீச் ஃபெசிலிட்டினா ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்லேயே ஒரு செப்பரேட் ரூம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பேஸ்ல அவங்க பேபியை பார்த்துக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து க்ரீச் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க.
செக்ஷன் 68 டிஸ்மிசல் ஃபார் ஆப்சன்ஸ் டியூரிங் பிரெக்னன்சி. ஒரு விமன் அவங்களோட பிரெக்னன்சி முடிஞ்சதுக்கப்புறம் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க எம்ப்ளாய்மெண்ட்குள்ளே என்டர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு மேட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி டிஸ்மிசல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. அகைன் அந்த மேட்டர்னிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்டர் ஆகுவாங்க, அதுக்கு அலோவ் பண்ணணும். செக்ஷன் 69 நோ டிடக்ஷன் ஆஃப் வேஜஸ் இன் சர்டைன் கேசஸ். அவங்கள டிஸ்மிசல் பண்ணாமல் இருக்கிறது மட்டும் பத்தாது, அவங்களுக்கு வேஜஸ்ல எந்த ஒரு டிடக்ஷனும் பண்ணாமல் இருக்கணும். ரைட்ஸ் கொடுத்துட்டு சேலரியில் பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடாது. செக்ஷன் 70 ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் மேட்டர்னிட்டி பெனிஃபிட். அவங்க ஒரு கம்பெனியில் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் வாங்கிட்டு வீட்டில் இருக்காங்க டியூரிங் ப்ரெக்னன்சி. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் இன்னொரு கம்பெனியில் போயிட்டு அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சா அந்த கம்பெனி அவங்களோட மேட்டர்னிட்டி பெனிஃபிட்டை ஃபோர் ஃபீச்சர் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் கண்டிப்பாக ஃபோர் ஃபீச்சர்ஸும் நடக்கும். செக்ஷன் 71 டியூட்டிஸ் ஆஃப் எம்ப்ளாயர். ஒரு எம்ப்ளாயர் அவங்களோட உமன் எம்ப்ளாய்க்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி தான் ஆகணும். எங்ககிட்ட மேட்டர்னிட்டி பெனிஃபிட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். செக்ஷன் 72 இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டர். இவரோட டியூட்டி என்னன்னா, சப்போஸ் எம்ப்ளாய்க்கும் இஷ்யூ வரும்பொழுது, ஒரு உமன் எம்ப்ளாயி அவங்க மேட்டர்னிட்டி லீவ்ல இருக்கும் பொழுது அவங்களோட வேஜஸை அவங்க டிடக்ட் பண்ணி வச்சாலோ இல்லை வித்ஹோல்ட் பண்ணி வச்சாலோ அதை எல்லாத்தையும் சரி செஞ்சு மந்த்லி அந்த சேலரி கரெக்டாக போய் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்க வேண்டிய இன்ஸ்பெக்டரோட ஒர்க். செக்ஷன் 72ல இன்ஸ்பெக்டருக்கு என்கொயரி பண்ணுறதுக்கான பவரும் இருக்குது, அவங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கான பவரும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது. ஸோ இதெல்லாம் தான் அந்த 59லேருந்து 72 வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ். மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.